யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 135வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 133ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, முதுமை எதன் அறிகுறி என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இதற்குரிய சரியான விடை முதுமை நம்பிக்கையின் அறிகுறி. இரண்டாவது கேள்வி, சாட்டி புனித சிந்தாத்திரை யாத்திரை தலத்தில் நடைபெற்ற மரியாயின் சேனை மாநாட்டில் எத்தனை சேனையாளர்கள் கலந்து கொண்டனர்? இதற்குரிய சரியான விடை 270 வரையான சேனையாளர்கள். மூன்றாவது கேள்வி, மன்னார் கனியம்மன் நகழ்வு மற்றும் காற்றாலை தொடர்பான ஊடக சந்திப்பு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை மன்னார் பிரஜைகள் குழு அலுவலகத்தில். நான்காவது கேள்வி, கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குறுமடத்தில் எத்தனை பேருக்கு திருப்பணிகள் வழங்கும் திருச்சடங்கு நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை 4 பேர். ஐந்தாவது கேள்வி, ஆயர் தியோகப்பிள்ளை ஆண்டகை அவர்களின் 16வது அறக்கொடை பேருரை என்ன தலைப்பில் வழங்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை வலிமையான தலைமுறைக்கான வழிகாட்டல், சிறுவர் பாதுகாப்பு, வாழ்க்கை திறன் கல்வி மற்றும் பெற்றோரியம். ஆறாவது கேள்வி, உரும்புராய் பங்கு மக்களால் முன்னெடுக்கப்பட்ட நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களின் பிறப்பின் முப்பொன் விழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம். ஏழாவது கேள்வி, யாழ் மறைக்கல்வி நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட கத்தோலிக்க திருமறை தேர்வு எத்தனை பாடசாலைகளில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை 267 பாடசாலைகளில். எட்டாவது கேள்வி, திருச்சிலுவை கன்னியர்களுக்கான நித்திய அர்ப்பண நிகழ்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை ஆனைக்கோட்டை புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில். ஒன்பதாவது கேள்வி, கிளிநொச்சி மறைக்கோட்டத்தில் மரியாயின் சேனையினரால் முன்னெடுக்கப்பட்ட திருச்செபமாலை பேரணி எங்கே ஆரம்பித்து எங்கே முடிவடைந்தது? இதற்குரிய சரியான விடை கிளிநொச்சி ஆரோபணம் இல்லத்தில் ஆரம்பமாகி ஜெயந்தி நகர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நிறைவடைந்தது. பத்தாவது கேள்வி, நாவாந்துறை பங்கில் நடைபெற்ற மறைக்கல்வி வார இறுதி நாள் நிகழ்வில் என்ன தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை தற்போது மாணவர்களிடையே மறைக்கல்வியில் ஆர்வம் குறைய காரணம் பெற்றோரின் கவனயீனமா அல்லது தனியார் கல்வி நிலையங்களின் தலையீடா? 11வது கேள்வி, செபமாலை பக்தியின் திருத்தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்குரிய சரியான விடை திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர். 12வது கேள்வி, ஒளியின் மறை இரகசியத்தை அறிமுகப்படுத்திய திருத்தந்தை யார்? இதற்குரிய சரியான விடை புனித 2ஆம் யோவான் பவுல். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம், ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 07426267119. தொடர்ந்து வினாவிடை 135ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, சமாதானத்தை உருவாக்கி மற்றவர்களின் தேவைகளை அறிந்து கொள்ள எது அவசியம் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, யாழ் போதனா வைத்தியசாலை படுகொலையின் எத்தனையாம் ஆண்டு அண்மையில் நினைவு கூறப்பட்டது? மூன்றாவது கேள்வி, முல்லைத்தீவு உடையார்கட்டு பங்கில்
நற்கருணை பணியாளராக ஏற்படுத்தப்பட்டவர் யார்? 4வது கேள்வி, அண்மையில் புனிதராக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் அறிவிக்கப்பட்ட சலேசிய டொன்பொஸ்கோ துறவற சபையின் அருட்சகோதரி யார்? 5வது கேள்வி, இலங்கை புனித வின்சென்டி போல் தேசிய சபையின் வருடாந்த கூட்டம் எங்கே நடைபெற்றது? 6வது கேள்வி, அண்மையில் யாழாயரை சந்தித்த இராணுவ தலைமை அதிகாரி யார்? 7வது கேள்வி, யாழ் கல்வி வலய ஏற்பாட்டில் நடைபெற்ற கிறிஸ்தவ பாடநெறி ஆசிரியர்களுக்கான கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது? 8வது கேள்வி, அமலமிரி தியாகிகள் சபை நீதி சமாதான நல்லிணக்க பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட சிறுவர் தின நிகழ்வு என்ன கருப்பொருளில் நடைபெற்றது? 9வது கேள்வி, அமலமிரி தியாகிகள் சபை அருட்தந்தை வின்சென்ட் பெட்ரிக் அவர்களால் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன? 10வது கேள்வி, முல்லைத்தீவில் கப்புச்சின் அருட்தந்தையர்களால் நடாத்தப்படும் கேபிட்டல் கேம்பஸ் பட்டமளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? 11வது கேள்வி, புனித கார்லோ அக்குடிஸ் கணனி வலையமைப்பில் ஆவணப்படுத்திய புதுமைகள் எவை? 12வது கேள்வி, யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர் யார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவற்றுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகின்றோம். 07416267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.